சர்வேமேன் சேனலை பார்த்து கொண்டு இருக்கும் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பொதுவான விஷயங்கள் நம்ம படிக்கிறதா இருக்கட்டும், நம்ம படித்ததை சில நேரங்களில் மறந்துடுவோம். என்னடா இது மறந்து போகுதுன்னு மறுபடியும் உட்காந்து அதையே படிப்போம். மறுபடியும் ஏதோ ஒரு நேரத்தில் அது மறந்து போயிடும். இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போது ஒரு விஷயத்தை படிக்கும்போது எப்படி மறக்காமல் படிக்கிறது? அதுக்கு ஏதோ ட்ரிக்ஸ்லாம் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அந்த ட்ரிக்ஸ் தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம், அதை மறக்காமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரு ட்ரிக் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாரு. அவர் தான் ரிச்சர்ட் ஃபைமன். இவர் ஒரு சயின்டிஸ்ட். இவர் ஒரு 4 டெக்னிக் சொல்கிறாரு. அந்த டெக்னிக் நாம் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு விஷயத்தை மறக்காமல் நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் கண்டுபிடிச்ச இந்த டெக்னிக் பேர் ஃபைமன் டெக்னிக். அந்த டெக்னிக்கை இப்போ நம்ம பார்ப்போம். இவர் சொல்கிற முதல் டெக்னிக் சூஸ் எ டாபிக். அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா அதில் கஷ்டமான டாபிக்ஸ் இருக்குதுல்ல, அந்த டாபிக்ஸை ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது கஷ்டமான டாப்பிக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஈஸியான டாப்பிக்காக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் முதல்ல டாபிக் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் டாபிக் சூஸ் பண்ணி ஒரு நோட்டில் எழுதினாதான் என்னென்ன விஷயங்கள் நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் டாபிக் நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணி ஒரு நோட்டில் எழுதிக்கணும். இப்போது ரெண்டாவது டெக்னிக், நீங்கள் டாபிக் எழுதியிருப்பீங்களே, அந்த டாபிக் எதை பற்றி சம்மந்தப்பட்டதோ அதை கொஞ்சம் புரிகிற மாதிரி படிச்சுக்கோங்க. இப்போது படித்ததை ஒரு சிம்பிளான வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க. அதாவது நீங்கள் படித்ததில் என்னென்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுதோ அதெல்லாம் ஒரு சிம்பிள் வேர்ட்ஸில் எழுதிக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கோங்க. அது நீங்கள் தமிழில் எழுதினாலும் சரி, இல்லை இங்கிலீஷ் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா இங்கிலீஷில் கூட நீங்கள் எழுதிக்கலாம். மொத்தத்தில் உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். இப்போது ஃபஸ்ட் டெக்னிக்கு டாப்பிக்கும் நாம் பிக் பண்ணி அதை எழுதிட்டோம். ரெண்டாவது, நமக்கு புரிஞ்ச விஷயங்களையும் சிம்பிள் வேர்ட்ஸில் நம்ம எழுதிட்டோம். இப்போது இதெல்லாம் பண்ணதை ஒரு டைம் படித்து பாருங்கள். இப்போ மூணாவது டெக்னிக் என்னன்னா, நீங்கள் படித்த விஷயங்கள் இப்போ புரிஞ்சிருக்கும்ல, அதை நீங்கள் ஒரு சின்ன பையனுக்கோ இல்லை சின்ன பொண்ணுக்கோ சொல்லுங்கள். நீங்கள் படித்ததை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு புரியணும். இது ஏன் பண்ண சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரு சின்ன பையனுக்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எந்த இடத்துலலாம் நீங்கள் தடுமாறுறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அதை நீங்கள் மறுபடியும் ரிவிஷன் பாருங்கள். இப்போ ரிவிஷன் பார்த்துட்டீங்க, மறுபடியும் அந்த சின்ன பையனுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லி அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா நீங்கள் நல்லா தெரவாக படிச்சிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த பையனுக்கு நீங்கள் புரிய வைக்கும்போது அவன் அதிலிருந்து சின்ன சின்ன கேள்விகள் கேட்பான். அந்த கேள்விக்கெல்லாம் உங்களால் பதில் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். அந்த சின்ன பையன் கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் சொல்ல முடியல அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அதை ரிவிஷன் பாருங்கள். இந்த மாதிரி டெக்னிக் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு விஷயம் மறக்கவே மறக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது 3 டெக்னிக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க, நல்லா தரவாகவும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. இப்போ 4வது டெக்னிக் என்னன்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படித்ததை சுருக்கமாக சொல்ல பாருங்கள். முதல்ல நீங்கள் ஒரு சின்ன பையனுக்கு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, நீங்கள் சொல்லியிருக்கிற நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 4வது டெக்னிக்கில் நீங்கள் ஒரு 2 நிமிஷத்தில் நீங்கள் சொல்லி அந்த பையனுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் வைக்கணும். எப்படி சொன்னால் அந்த பையனுக்கு புரியும், அதுவும் டக்குன்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த விஷயங்கள் மறக்கவே மறக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணணும். நீங்கள் படிக்கிற விஷயங்கள் நான் மார்க்குக்காக தான் நான் படிக்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்காமல், இந்த விஷயங்கள்லாம் படிக்கிறது கண்டிப்பாக என் லைஃபுக்கு உதவும் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்கணும். ஏன்னா மார்க்குக்காக நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் மறந்து போயிடும். நீங்கள் படிக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக இது எனக்கு முக்கியம் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்கும்போது தான் உங்களால் மறக்காமல் அந்த விஷயத்தை பரீட்சையில் எழுதவும் முடியும், அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். இவர் சொன்ன இந்த டெக்னிக்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும். நாம் ஏன் சில விஷயங்கள் மறந்துடுறோம், அந்த மறக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, ஏற்கனவே இது சம்மந்தமான காணொளி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த காணொளி உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் பகிருங்க, அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வேமேன் சேனல். நன்றி, வணக்கம்.